கிணத்து லெட்டர் எழுதி போட்டதை படித்த போலீஸ் 3 ஸ்டேட் போலீஸ் வந்து இவருக்கு அனுப்பும். அந்த 3 ஸ்டேட் போலீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் போலீஸ், பெங்களூர் போலீஸ், மைசூர் போலீஸ். மெட்ராஸ் போலீஸ் வந்து தலையில் வந்து டர்பன் இருக்கும், ரெட் அண்ட் ப்ளூ வந்து அந்த டர்பன்ல இருக்கும். பெங்களூர் போலீஸ்க்கு வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் அந்த டர்பன்ல வந்து இருக்கும். மைசூர் போலீஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் மெட்ராஸ் போலீஸ் மாதிரி தான் இருக்கும், ரெட் அண்ட் ப்ளூ, எல்லோவும் சேர்ந்து அந்த டர்பன்ல வரும். இவங்க 3 பேரும் கிணத்தோட வீட்டுக்கு வந்து கிணத்த 3 ஹவர் கொஸ்டின் பண்ணிருப்பானுங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும், அந்த பொண்ணு நீங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா, அந்த பொண்ணு நீங்க எப்போ லாஸ்டா பார்த்தீங்க, அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், அப்படி இப்படின்னு போட்டு ரொம்ப சாவடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவசுந்தரத்து வீட்டுக்கு போயிட்டு இதே கேள்வி தேவசுந்தரத்தையும் கூப்பிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ கிணத்து கிளியரா சொல்லுவார், சார் நாங்கள் நினைச்சு மாத்திட்டு இருக்க முடியாது, நாங்கள் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், நான் வந்து எழுதி வேற கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு சார் கொஞ்சம் பேப்பரை படிச்சு பாருங்க சார் அப்படின்னு இருப்பாங்க. இவனுங்க அதை ஒத்துக்க மாட்டானுங்க. ஸோ வந்து கிணத்துக்கு வந்து கெட்ட நேரம் ஆரம்பிக்கிறது அவர் நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று என்ன பண்ணா, கிணத்தை கூட்டி அந்த டெட் பாடியை பார்க்கணும் வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவானுங்க. கிணத்து வந்து வேண்டாம் விருப்ப போவார். இவர் போற இடத்துல வந்து டெட் பாடி அங்கே இருக்காது. கிணத்துல சொல்லுவார், இந்த பாருங்க அந்த பொண்ணோட முடியெல்லாம் இருந்திருக்கு, பிளஸ் அந்த பேங்கிள்ஸ் தான் உடஞ்சிருந்திருக்கு. என்னோட கெஸ்ட் ஒர்க் என்னன்னா, இந்த கொலகாரங்க வந்து இந்த வில்லேஜ் சுற்றி தான் இருப்பானுங்க. ஏன்னா அந்த பட்டேல்கிட்ட நான் சொல்லிட்டு போன உடனே போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த 3 நாள் கூட அந்த டெட் பாடி ரிமூவ் பண்ணியிருப்பாங்கன்னு. இதை வந்து 2 ஸ்டேட் போலீஸ் நம்பிடும், மெட்ராஸ் ஸ்டேட் போலீஸ் வந்து நம்பவே நம்பாது. இவரை இன்னும் ரொம்ப கொஸ்டின் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் என்ன சொல்லுவார், லாரி கிட்ட பேசுங்கன்னு. இதோட விளைவு வந்து கிணத்தும் தேவசுந்தரமும் 3 மாசமா சூப்பரண்ட் ஆஃபீஸ்க்கு எல்லாரும் நடந்துருப்பானுங்க. 3 ஸ்டேட் போலீஸோட நினைச்சு கொஸ்டின் பண்ணுவானுங்க. லாஸ்டா கிணத்து ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸ்ல போய் பார்த்து எல்லாத்தையும் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கேஸை விட்டு வெளில வந்திருப்பாரு. அவர் எந்த தப்புமே பண்ணலங்க, புரிஞ்சுக்கோங்க.